வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் இந்த வண்டில் தொடர்பான ஒரு விஷயம்தான் பார்க்க போகிறோம். உண்மையிலே சின்ன வயசில் நாங்கள் எல்லாருமே இப்படி பழைய உயாலா போத்தில்களில் பழைய அறந்த சில வாட்டாக்கள் எடுத்து அதில் சில்லெல்லாம் மட்டி வண்டியில் விதம் விதமாக செய்திருப்போம். எங்கள்ட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன பையன் ஒரு ஆள் இந்த வண்டியில் செய்து விளையாடி கொண்டு வந்தவர். அவன் என் மாமா இந்த வண்டியில் செய்து கொடுத்தோன்னு சொன்னவர். என்ன கொஞ்ச நாள் கேட்டுக்கொண்டு தெரிஞ்சவர். நான் கொஞ்சம் வேலையாள் ஆளுக்கு செய்து கொடுக்கல. அப்புறம் அவர் தான் செய்துட்டு மாமா கொண்டு செய்துட்டு எனக்கு கொண்டு வந்து ஓடி காட்டினவர். அப்படி நான் வண்டியில் செய்துட்டேன்னு சொல்லி உண்மையிலே இதெல்லாமே ஒரு எங்களுடைய சின்ன வயசு நினைவுகள், மறக்க முடியாத விளையாட்டு, நல்ல சந்தோஷமாக இருக்கும். இந்த வண்டியிலுடைய ஓனரை பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இவர் தான் அந்த ஓனர். இந்த வண்டியில் இந்த நேரமும் அதாலையும் இதாலையும் கொண்டு திரிவார். அவருக்கு அதில் ஒரு நல்ல சந்தோஷம். இப்போ இந்த வண்டியில் சின்ன வயசில் செய்து விளையாடினாக்கள் நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை இந்த காணொளி கீழே மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் அடுத்த காணொலியில் இந்த வண்டியில் எப்படி செய்கிறேன்னு சொல்லி ஒரு காணொலியை போடுறேன் உங்களுக்கு. இந்த உயாலா போத்தில் எடுத்து இந்த சில்லை வட்டி இதுக்கெல்லாம் ஓட்டையை போட்டு எப்படி இந்த வண்டியில் செய்கிறேன்னு சொல்லி அடுத்த காணொலியில் போடுறேன். அதோடு இந்த பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வண்டியில் கல் ஏற்றி கொண்டு போகிறார். கல் ஏற்றுறதுக்கு இதான் அந்த பட்டி, டிராக்டர் பட்டி மாதிரி பின்னுக்கு எல்லாம் செட் பண்ணி அதில் கம்பி எல்லாம் வளைச்சி கிடக்கு. இதான் முன் மிஷின். இப்போ இதை பட்டியை கொண்டு கொழுவுறார் பாருங்க. ஒரு கம்பி எல்லாம் வச்சு கிடக்கு, அதில் கொழுவி போட்டு இதுக்கு கல் ஏற்றி கொண்டு மெல்லமாக போகுது. இங்கே திரும்பி இந்த ரோட்டு நிலத்துக்கு போகுது. இந்த கல்லை தூக்கி நடுவுக்க போட்டுட்டாங்க. உண்மையிலே இது ஒரு மறக்க முடியாத விளையாட்டு, எங்களுடைய சிறுவயது ஞாபகங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். கனபேருக்கு உங்களுடைய நினைவுகளை மீட்டு தந்திருக்கும். எனவே மறக்காமல் என்னுடைய உயிர்மன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.